பிரின்சாங் கிட்ட என்னோட அடுத்த ஆக்டிவிட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், நேராக நடந்து பார்த்து வந்துகிட்டே இருந்தேன்னா சிக்கப்பான ஒரு ஸ்டீம் போட்டோட கண்ணுக்கு எதிர்ந்துச்சு. நேராக வந்து இறங்கிட்டு பட்டாயப்பட்டுன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன் சொல்லுங்க, அவ்வளோ பசி. இன்னைக்கு ஹாஃப் டேல ஏன்னா பாதி வரை தான் வந்து இறங்கணும். அதனால சூடா லைட்டா அப்படியே ரிலாக்ஸா இந்த வெதருக்கு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன குட்டி ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு போய் தூங்கிட்டு நாளைக்கு கிளம்பவும் பாருங்க பட்டையன். ஓகே, நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்தது ஒரு சின்ன குட்டி வாக்கிங் போறதுக்காக நம்ம பிரின்சாங்ல இருக்கிற நைட் மார்க்கெட்டுக்கு போவோம். நைட்ல ஹேப்பனிங்கான ஸ்பாட் இங்க தான். பிரின்சாங் பக்கம் நீங்க வீக்கெண்ட்ஸ், அதாவது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பசாமலம் நடக்கும். நான் பார்த்ததே இல்லை. இது பேர் தான் வந்து பிரின்சாங் நைட் மார்க்கெட். இப்போ நான் போய் ஃபுல்லா சுத்த போறேன். கூட்டத்தை பாருங்க, ஜெய் ஜெய் தைப்பூசம் மாதிரி இருக்கு. நாமளே வந்து பசாமலத்துக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கீங்களேன், இந்த மாதிரி சைவரு பழமா வைப்பாங்க. யோசிப்போமா இல்லையா, ஃப்ரெஷ்ஷா இருக்குமா இல்லையா? ஆனா இங்க எல்லாமே ஃப்ரெஷ். இங்க வந்து பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து ஜூஸியா இருக்குமா, இப்படி அமுக்குனாலே இப்படி உடச்சிக்கிட்டு பாருங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குது பாருங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, வந்தீங்கன்னா மறக்காம வாங்கி போங்க. சிடாவா சிடா நீ betul-nya oh iya nih macam mana boleh makan betul ini pun sampai dari gua mah சொல்றாரு betul enggak boleh makan ah சின்னது வாங்கினீங்கன்னா 5 ringgit. இது டெஸ்டிங் நீங்க வாங்கலாம். இன்னும் பெருசா punya kak? Punya ini kalau besar aja. ஓ இது 24 அடி பாருங்க. ஒரு கேக் சைஸ் மாதிரி இருக்கு. பிரின்சாங் நைட் மார்க்கெட் வந்தீங்கன்னா நீங்க நம்ம பீமேன் வந்து மறக்காம வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. 5 வெள்ளி தான் வைக்கிறாங்க. இது எவ்வளோ? 35 வெள்ளி. நான் வாங்குறப்ப என்னோட ஒய்ஃபுக்கு 50 வெள்ளி. இது 35 ஓகேலா? ஸோ அடுத்த தடவை நீங்க வந்து பிரின்சாங் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா நைட் மார்க்கெட்டுக்கு நம்ம தம்பி பேர் தினேஷ். இந்த கடை பேர் என்னது? தினேஷ் ஃப்ளவர் ஷாப், தினேஷ் பூக்கடை. இந்த தம்பி நீங்க கியூட்டான நம்பி இருப்பாரு, வந்து வாங்குங்க. வெரி சீப். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு பிரின்சாங் பசாமலாம்ல ஃபுல்லா சுத்தி சாப்பாடுலாம் அப்படியே டைஜஸ்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஏர்லி டூர் வர இருக்கு. இன்னைக்கு தூணாதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ஸோ நீங்க ரிலாக்ஸ் பண்ண போறேன். குட் நைட். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய். குட் மார்னிங். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், செகண்ட் டே இன் கேமரன் ஐலண்ட்ஸ். ஹோட்டலில் வந்து ஆக்சுவலி சிக்கப்பான சாப்பாடுலாம் வச்சிருக்காங்களா, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கு. ஒன்னொன்று ஏன் நான் இங்கே சாப்பிட்றேன்னா, இன்னைக்கு காலையில் வந்து நேற்று நம்ம டோர் எடுத்தோமா இல்லையா, சரி இன்னைக்கு 8 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்களா. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் டன், ஃபுல் டே டூருக்கு ரெடி. இன்னைக்கு ஒரு மாதிரி சேலஞ்சிங்கான ட்ரிப்க்கு போறேன். கேமரன் ஐலண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ஐயா இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஐயான்னு சொன்ன ஒரு லொகேஷன் தான் நம்ம குணம் பிரின்சாங். மேல போற போக்க பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் மவுண்ட் பிரின்சாங். காடி போற அளவுக்கு இதுதான் வந்து செம்மையான ஒரு ஸ்பாட். சுத்தி பாருங்க, பனிமுட்டும். இதோட ஹைட் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 2032 meters high above sea level. அதாவது 4 ட்வின் டவர் நீங்க அடுக்குனா கூட நீங்க எட்ட முடியாது. அவ்வளவு ஒரு ஹைட்ல இருக்கேன். அதோ தெரிஞ்சா அந்த வாட்ச் டவர் ரெண்டு பார்த்தா தான் செம்மையான ஒரு சீன் சொல்றாங்க. போய் பார்த்துக்கோங்க. கமா இங்க நீங்க வந்து ஆகணும். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து யூரோப்ல இல்ல கோர் கண்ட்ரீஸ்ல தான் அனுபவம் இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம ஊர்ல இது இருக்குன்னா ஒரு பெரிய விஷயம். இந்த டவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்டியாவே ரஸ்டடா இருக்கு, ஆனா வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க கட்டிருந்து. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிளவுடியா இருக்கிறதுனால வந்து இப்படி மிஸ்தியா அளவுக்கு மீறி கோலா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இங்க எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சனியா சுத்தி எல்லாமே தெரிய விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா பகம், இந்த சைடு வந்து பேரா. ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ் பியூட்டிஃபுல் சைட் அப் ஹியர். ஸோ நீங்க எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டவருக்கு நீங்க வந்தே ஆகணும். ப்ளீஸ் டோன்ட் மிஸ். சூப்பர் ஜி. பிரின்சாங் மலை உச்சிக்கு போனீங்கன்னா இயற்கையோட வித்தியாசமான அழகை நீங்க பார்க்கலாம். அதுதான் மோசி ஃபாரஸ்டோட அட்ராக்ஷனே. மோசி ஃபாரஸ்ட் ஒரு வித்தியாசமான காடு. ஏன்னா அதோட நிலப்பரப்பும் அங்க வளர்ந்திருக்கிற மரங்களும் பாசியால மூடப்பட்டிருக்கும். வா, மோசி
ஃபாரஸ்ட் சொல்றாங்க. ஃபுல்லா பச்சை 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 பச்சைன்னு அழகா நேச்சுரலா செம்மையா இருக்கு. ஸோ இது வந்து எப்படி வரும்னா, எந்தெந்த இடம் வந்து 2000 மீட்டர்ஸ் above sea level இருக்கோ அங்கதான் வந்து மாஸ் வந்து சந்தோஷமா ஹாப்பியா வளரும்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கும் அவங்களுக்கும். இந்த ஃபாரஸ்ட்க்கு எத்தனை வயசு சும்மா கேஸ் பண்ணுங்க. கேஸ்லாம் பண்ண முடியாது. 200,000 years old. அப்ப நான் பிறக்கவே இல்லை. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே கோல்டா அவ்வளோ அழகா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு அது இங்க தான் இருக்கு. நேச்சரே உங்களுக்காக சொந்தமா டிசைன் கிரியேட் பண்ண ஒரு ஒரு சைட் சீயிங்கான இடம். ஸோ நீங்க மறக்காம இந்த இடத்துக்கு நீங்க வரணும். மோசி ஃபாரஸ்ட் கண்டிப்பாங்க. மக்களே நல்லா கேட்டுக்கீங்க. கேப்ல சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா மோசி ஃபாரஸ்ட்க்கு போறத மிஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் வெரி த பியூட்டிஃபுல். கேமரன் ஐலண்ட்ஸும் டீயும் பாத்தீங்கன்னா நானும் ஏமி ஜாக்சன் மாதிரிங்க. எங்களை யாரும் பிரிக்க முடியாது. அதனால என்னோட அடுத்த டூர் லாடாங் தேபோ சுங்காய் பாலாஸ். Alright, இதுதான் வந்து சுங்காய் பாலாஸ் போட்டி பிளான்டேஷன். இங்க வந்து ஃபேக்டரி இருக்கு, ஃபார்மும் இருக்கு, அப்புறம் கெஃபேயும் இருக்கு. மூணையும் சுத்தி பார்த்துட்டு கெஃபேல போயிட்டு ஒரு டே தான் ரெடிப்போம். எப்படி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, 1935ல கட்டின ரோலிங் மிஷின். என்ன ரோல் பண்ணுறது பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் வந்து இதாட்டுவோமே, அதாவது மாவு. ஸோ அதே மாதிரி வந்து டீ லீவ்ஸில் வந்து அடிச்சு கம்ப்ரஸ் பண்ணி அதோட ஜூஸை வந்து ஃபர்மெண்டேஷனுக்கு வந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு அனுப்புறாங்க. இதுதான் வந்து சார்ட்டிங் ப்ராசஸ் சொல்றாங்க. இங்க என்ன நடக்கும்னா, அங்க வந்து ஹீட் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ இங்க வந்து இந்த மிஷின் என்ன பண்ணனா வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ ஒரு கிரேடுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட்டும் இருக்குமா. அண்ட் தென் அதுக்கு வந்து தனித்தனி அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ் பாருங்க. ஓ, இதுதான் மேட்டரா? டீயை குடிச்ச மட்டும் பத்தாதுங்க, அது எப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கீங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு. கண்ணு கழுவுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. முன்னால பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சொல்ல தேவையில்ல. சூப்பரான ஒரு சினரி. நிறைய பேர் வராங்க, ஃபாரினர்ஸ் இருக்காங்க, நம்ம ஆள் இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த கேஃபேல. இந்த சைடு நீங்க வராம போயிடாதீங்க. கேமரா ஹவுஸ் வந்தீங்கன்னா நீங்க மறக்காம போ கேஃபே வந்தே ஆகணும். ஏன்னா இந்த வெதருக்கு ஒரு டீ போட்டு நீங்க போனா அது ஒரு பெரிய ஒரு வேஸ்ட். ஸோ என்ஜாய். சும்மா சொல்லுங்க, இந்த அழகான டீ தோட்டத்தை பார்த்துக்கிட்டே சூடா ஒரு டீ அடிக்கிற சுகம் இருக்குல்ல, சொன்னா புரியாது, அனுபவிக்கணும். நல்லா டீ ஃபார்மை சுத்திட்டு ஃபேக்டரியும் போய் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு ரிலாக்ஸா ஒரு டீ ஒன்று அடிச்சோம். இப்போ வந்து போவோட கடையில் இருக்கும். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விதமா இருக்கு. என்ன வாங்கலாம்? வாவ், இது நான் கேள்விப்பட்டது. டீ ப்ராடக்ட் விற்கிறாங்க. பாடி ஷவர் ஜெல்லு, சவுக்காரம், டீ செஞ்சது போ பிராண்ட்ல. கேள்விப்பட்டிருக்கீங்க? என்னென்னமோ வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தேத்தாரே ஒரிஜினல் போட அதை குடிச்சு பார்த்தாங்க, நாக்கில் விட்டுச்சு. இது வீட்டில் குடிச்சு பார்ப்போம். ஓகே, அடுத்த லொகேஷன் போகாத முன்னுக்கு லஞ்சம் இருக்க கூடாதுல. இன்னைக்கு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்னிங். நல்லா கண்ணை கழிட்டு பச்சை பச்சைன்னு எல்லாம் பார்த்தேன். இறந்த கையோட சிக்கன ஒரு கடை தெரிஞ்சு. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. ஹிந்தி இந்த கடைக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா பாட்டிஸ் கோனன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து கிரீன் வேலி கிச்சன் பேரை மாத்திட்டாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தாக்கா தமிழ் சாப்பாடு மாதிரி இருந்துச்சா. தூரம் கொடுத்துட்டோம்ல. கேமரன் ஹவுஸ்ல வந்து சாப்பாடு கடைக்கு கொஞ்சமே இல்லை. எங்க போனாலும் சாப்பாடு கடை இருக்கு. இங்க ஒரு லோக்கல் சொல்லிங்க கேட்டீங்கன்னா இங்க ஒரு கடை இருக்கு, முப்பனா ஒரு கடை இருக்கு. இப்போ நீங்க கடையில் நின்றுட்டு இருக்கீங்கன்னு அந்த அளவுக்கு ஃபுல்லா எல்லாம் சாப்பாடு கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி அபௌட் ஃபுட் ஹியர் கேமரன் ஹவுஸ். நேத்து பாத்தீங்கன்னா லவெண்டர் ஃபார்முக்கு போனோம். இன்னைக்கு ரோஸ்பெரியில இருக்கிற நம்ம ரோஸ்பெரி அவங்க பார்க்க போறோம். கேமரன் ஹவுஸ்க்கு வந்தாலே மெயினா அப்படியே கண்ணுக்கு அப்படியே பலார்னு அறியுது என்னன்னா பூ அழகா இருக்கும், கலர் சுத்தி இருக்கும். இப்ப நான் இங்க இருக்கேன்னா ரோஸ் வேலி கேமரன் ஹவுஸ் சுத்தி எல்லாம் கலரா ரோஸ். அப்படி எனக்கு இதை பார்த்தா அந்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே. ரோஸ்லயும் அது கலர் இருக்குல்ல, அதுல பல மீனிங் வந்து பிடிச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி வச்சிருக்காங்க. அதாவது வந்து ஜெனரலா சொல்லுவாங்க. இப்ப நீங்க சோப் கலர் ரோஸ் பாக்குறீங்களா, அது வந்து லவ்க்காக நம்ம அப்படி கொடுப்போம். மஞ்சள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ மஞ்சள் வந்து சீராவை கொடுத்து நீங்க வந்து புத்தா இருந்தீங்க, மஞ்சள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த வெள்ளை கலர் இருக்குல்ல, இது வந்து அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்றாங்க. அதாவது வந்து பியூரிட்டி. ரோஸ் வேலியில வந்து ரோஸ் பூ மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன்.
ஆனா வித்தியாசமான ஸ்பீசிஸ் தான் இருக்கு. இவரை பார்த்தீங்களா சேடா அப்படியே மூஞ்சி அப்படியே இதா இருக்கு. இவருக்கு என்ன பிரச்சனையும் ரோஸ் லவர்ஸ் இருந்தீங்கன்னா, அதாவது ரோஸோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். ரோஸ் வேலி கேம்பர்ன் ஃபுல்லா சுத்தி ரோஸ் தான். எவ்வளவு சொல்லுங்க? சமைச்சு அதான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஸ்பாட்ல நிறைய பச்சை கலர் நாற்காலி இருக்கிற மாதிரியே இருக்கும். சீலாப்பா உட்காந்துடாதீங்க, ஏன்னா இது கேக்டஸ் பாயிண்ட். வந்ததுல இருந்து நான் உங்களுக்கு வந்து பூவா காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கெக்டஸ் காமிக்க போறேன். இதுதான் கெக்டஸ் வேலி. இங்க வந்து விதவிதமான கெக்டஸ்கள் உண்டு. என்ன சைஸ் வேணும் உங்களுக்கு, என்ன ஷேப் வேணும், என்ன கலர் வேணும், எல்லாமே இங்க இருக்கு. வீட்டுல தண்ணி பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, அதாவது தண்ணியை வெட்டி விட்டாங்களா, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கெக்டஸ் வந்து நிறைய வீடு சுத்தி வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். ஏன் தெரியுமா? கெக்டஸ் உள்ளுக்கு வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியை வந்து நீங்க குடிக்கலாம். இப்பதான் நானே கேள்விப்பட்டேன். செம்ம ஒரு ஃபன் ஃபேக்ட். சோ இதுக்கு மேல தண்ணி இல்லாட்டி கவலையே இல்லை. கெக்டஸ் வந்து சின்ன சின்ன முள்ளு தான் பார்த்திருக்கோம். ஆனா இது வந்து ஆணி மாதிரி இருக்கு. மணக்கே முள்ள. இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். இப்பதான் வச்சேன், கெக்பஸ். என்ன சொல்லுங்க? கெக்டஸ் பசி. சொன்னல கலர் கலரா இருக்குன்னு பாருங்க. சோப்பு கலர், மஞ்சள் கலர், பர்பிள் கலர், பிங்க் கலர், எல்லா கலரும் இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலர்? இங்கே வந்து கெக்டஸ் நீங்க வாங்கிட்டு தாராளமா வளங்க. மறந்துடாதீங்க, உள்ளுக்கு தண்ணி இருக்கும். தண்ணி பிள்ளை வெட்டிட்டா. So dear cactus lovers, நீங்க வந்தீங்கன்னா கேம்பர்ன் ஐலண்ட்ஸ்க்கு கேக்டஸ் வேலிக்கு நீங்க வந்து கண்டிப்பா வரணும். ஏன்னா நீங்க பார்த்து கண்டிப்பா வாவ் இருப்பீங்க. ஸோ நான் வந்து பேசிக்கலி கேக்டஸ் ஃபேன்ல. ஸோ இன்னைக்கு நான் எதை வாங்கல, அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். டைம் ஆச்சுல. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நீங்க கேஃபேல குடிச்சிருப்பீங்க, பீச்ல குடிச்சிருப்பீங்க, ஃப்ரெண்ட் வீட்ல குடிச்சிருப்பீங்க, ஏன் வீட்ல கூட செய்ய தெரியாம செஞ்சு குடிச்சிருப்பீங்க. ராஜு ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல குடிச்சிருக்கீங்களா? இங்க தாங்க டாப். வந்து குடிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும். இந்த என்வாயர்மெண்ட் மண்ணுக்கு உட்காந்துட்டு இது அப்படியே லயான் பண்றதுக்கு ஜோக்கா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் லயான் பண்ணிக்கிறேன். ட்ரிப் வந்து, அதாவது என்னோட ஆக்டிவிட்டி வந்து செம்ம அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. அப்படியே வந்து நேரா தானாரத்தால வந்து இறங்கின கையில செக்காப்பான ஒரு நசிகண்டா பார்த்தேன். கடை பேர் வந்து மாமு இஸ்மாயில். அங்க வந்து வித்தியாசமான ஒரு மெனு இருந்துச்சு. என்ன தெரியுமா? முர்தாபா சயோ. முர்தாபா கம்மிங் கேள்விப்பட்டிருப்போம், ஐயாம் கேள்விப்பட்டிருப்போம். இதே நான் சயோ புதுசா இருக்கு. இன்னைக்கு ஃபுல் டே டூர் போயிட்டு செம்ம டயரிங்கா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெள்ளமே படுத்துட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா அவங்க வந்து பாக்குறேன். நேற்று ராத்திரியே நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு டிசைட் பண்ணிட்டேன். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாலாஸ் கெஸ்ட் ஹவுஸ். இங்க தான் வந்து தி பெஸ்ட் டிஎம் ஸ்கூல் சர்வ் பண்றாங்க. வெள்ளக்காடு ஸ்டால்ல வந்து செக்காப்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. ஸோ நான் பேசுற ஸ்டால் வந்து அப்பப்போ மாறும், கேட்டுக்காதீங்க. ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா யூகேல வந்து செம்ம ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ஊர்ல வந்து தோசை பூரி அப்படி சாப்பிடுவோம். வெள்ளக்காரவங்க வந்து இதான் சாப்பிடுவாங்க. நான் வந்து ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். ஆனா இங்க இந்த பேசன் சொன்னனால வந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்ல, நெசமான நல்லா இருக்கு. ஏன்னா அதோட பண்ணு வந்து அப்படியே சாஃப்டா அப்படியே திவ்யமா இருக்கு. அது வந்து அப்படியே சாப்பிடலாம். பட் அந்த வீட் கிரீமும் ஸ்ட்ராபெரியை போட்டு சாப்பிடும்போது தூள் கலப்புது, செம்ம. உங்களுக்கு கேம்பர்ன் ஐலண்ட்ஸ்ல நடந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரியணுமா? அப்ப டைம் டனல் கேலரிக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்த மினி மியூசியம்க்கு நீங்க வந்தீங்கன்னா பல 100 ஆண்டுக்கு பின்னால போன மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க. இப்பதான் தெரியுது ஏன் கேமரன் ஹைலண்ட்ஸ்னு பேர் வச்சாங்கன்னு. வில்லியம் கேமரன் நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு அப்பா வந்து கால வச்சிருக்காங்க. அவங்க பின்னால் பேர் எடுத்துட்டு டக்குன்னு கேமரன் ஹைலண்ட்ஸ் வச்சுட்டாங்க. அப்பெல்லாம் நம்ம இந்த வெள்ளையே வந்திருந்தோம்னா ரவி ஹைலண்ட்ஸ் வச்சுட்டு ஒரு 50,000 ரவி இறக்கி விட்டு அப்படியே மஜாவா இருந்துருவோம். இவர் தான் ஜிம் தாம்சன். கேமரன் ஐலண்ட்ஸ்ல வந்து இவர் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு. இவர் வந்து மலேசியாவுக்கு வந்து வெக்கேஷன் வந்திருக்காரு. எங்க வந்தாருன்னா கேமரன்ஸ் தான் வந்தாரு. இங்க வந்து அவரும் அவர் ஃப்ரெண்டை வந்து ஜலஜலம் போயிருக்காங்க. எங்கேயோ
டூருக்கு போயிருக்காங்க. மறுநாள் வந்து இவர் ஒண்டி போயிருக்காரு. ஒண்டி போயிட்டு திரும்பியும் வரல. இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, எங்க போனாருன்னு தெரியல. கேமரன் ஐலண்ட்ஸ்ல மர்மமான ஒரு விஷயம், கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஈரியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா நம்ம ஜிம் தாம்சனோட கதை தான். அந்த காலத்துல இந்தியன் பார்பர் ஷாப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட்டப் பண்ணி பயங்கரமா வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா யார் இருக்காரு? கண்டிப்பா வந்து எங்க அப்பா, சித்தப்பா எல்லாம் வெட்டிருப்பாங்க. டைம் டனல் வந்து என்டையர் ஃபேமிலியை கூட்டிட்டு வர ஒரு இடம். அதாவது ஃபேமிலி கூட இல்ல, நம்ம மாதிரி என் மாதிரி இருக்கிற ஏஜ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்களாம் வரலாம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மியூசியமோட பேரு டைம் டனல் ஏன் வச்சாங்கன்னா, முன்னால மெமரிக்கு போயிட்டு நல்ல நல்ல ஸ்வீட் மெமரிஸ்லாம் வந்து இங்க வந்து கிரியேட் பண்ண வைக்கும். பல ஞாபகங்கள்லாம் வரும். ஸோ டோன்ட் மிஸ் தி ஸ்பாட், டைம் டனல், கேமரன் ஐலண்ட்ஸ். வீட்டுக்கு போறது முன்னுக்கு என்னோட லாஸ்ட் ஸ்பாட்ல இருக்க எங்கன்னு பாத்தீங்கன்னா கியா ஃபார்ம். இந்த என்டையர் ஸ்ட்ரெச் ஃபுல்லா எல்லாம் வந்து வித்தியாசமான ஜாமான் வைக்கிறாங்க. என்னதான் இருக்குன்னு பாத்துருமே, வீக்கெண்ட் இல்லையா, சோ ஜாலி தான். கொடுத்துட்டு பாருங்க. நார்மலி வந்து கேஃபார்ம்க்கு ஏன் வருவாங்கன்னா, லாஸ்ட் டே ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்க எல்லாமே கிடைக்கும். அதாவது நீங்க வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல லெவெண்டர் ஃபார்ம்ல ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க எல்லாமே இருக்கு. ஸோ டோன்ட் வரி, வீட்டுக்கு போறப்ப லாஸ்ட் ஸ்பாட் வச்சுக்கீங்க. இட்ஸ் த பெஸ்ட் அண்ட் த ரைட் ஷாப்பிங் ஏரியா ஃபார் யூ டு லாஸ்ட் கொப்பையெல்லாம் எல்லாமே இங்க தான் இருக்கு. இனி டோர்கே சத்துவா ஓகே, பொட்டி டொமேட்டோ 2 வழி என் ஒய்ஃப் வாங்கிட்டு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஒன்று 2 வழினாங்க, ஒரு இடத்துல 5 வழிட்டாங்க. வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போலாம், சீப்பா கிடைக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கார்னோட ஃபேனே கிடையாது. இங்க கேமரனுக்கு வந்து தான் வந்து கேமரன்ல வந்து ஒரிஜினல் கார்ன் சொல்றாங்க. ஏன் அது ஒரிஜினல் கார்ன்னா, பச்சை கலரா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு. நம்ம வந்து டிபிக்கலா பாக்குறதுலாம் வந்து அப்படியே மஞ்சள் கலரா இருக்கும். இங்கேயும் வந்து ஃபேக்கோ இருக்கு, which is இப்போல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. அது வந்து மஞ்சள் கலரா இருக்குமா. ஸோ கேமரனுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலர் கார்னு சீப்பா வைக்கிறாங்க. 3 10 வழி. ஓகே, there you go. Thank you very much. இது நான் முதல்ல டெஸ்ட் சாப்பிட்டேன். ஸ்வீட் இல்லைங்க, சூப்பர் ஸ்வீட், செம்மையா இருக்கு. அது வாங்க. பட்ஜெட்டுக்குள்ள இன்னொரு ஐட்டம் வாங்கலாம்னு நினைச்சேன். ரோஸ் பூவை பார்த்தா மனசு மாறிடுச்சு. வெள்ளை கலர் தேடிக்கிட்டு